தாலியை பத்தி மோடி அவர்கள் அவ்வளவு ஒரு கேவலமாக அவர் பேசுகிறார். அவருக்கு தாலியின் அருமை தெரியுமா என்றால் கிடையாது. அன்னை சோனியா காந்தி அவர்கள் தன்னுடைய கணவரை, தன்னுடைய தாலியை இந்த மண்ணிற்காக இழந்தவர். எங்களுக்கு தெரியும் தாலியின் அருமை, உங்களுக்கு எப்படி தெரியும்? ஜசோதா பெண்ணோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து வளர்ச்சியை சொல்றாரு, ஆனால் மத சார்ந்த பிரச்சாரங்கள் முன்னெடுக்கிறார் இல்லையா? அப்போ அது மக்களை தூண்டும் அப்படின்றத ஒரு பார்வை இருக்குல்ல, அது எப்படி பார்ப்பீங்க? என்ன தமிழகத்துல மக்களை தூண்டி விட்டதா? அது தூண்டல் அல்ல. ஜார்க்கண்ட்ல கிடையாது அப்படின்னா முதல்வரை ஜெயில அடைப்பாங்க. டெல்லியில இவர்கள் கிடையாது அப்படின்னா அவங்கள ஜெயில அடைப்பாங்க. வெறும் ஜெயில் அரசியல் ஒன்று இங்கு செல்லுபடி ஆகாது. ஜெயில் அண்ட் பெயில். காங்கிரஸ் தலைமையில் நாங்கள் ஆட்சியில் அமருகிறோம். பாஜகவை இந்த ஆட்சி கட்டிலிருந்து விடுவிக்கிறோம். நாங்கள் விடுவிக்கிறோம். இந்த நாட்டின் மக்கள் விடுவிக்கிறார்கள். வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் தலைவர் திருமதி ஹசினா சையத் அவர்கள். ஒரு முக்கியமான கட்டத்தில் நீங்கள் தலைவர் பொறுப்பை ஏற்றிருக்கீங்க, எப்படி உணர்றீங்க? கண்டிப்பாக மிகவும் மகிழ்ச்சியாக உணர்கிறேன். எப்போவுமே தமிழகத்தை சார்ந்த ஒரு உணர்வு எனக்கு எப்போதுமே உண்டு. முக்கியமாக தமிழக மகளிர் காங்கிரஸில் நான் கிட்டத்தட்ட 14 வருடமாக டிராவல் செய்துள்ளேன். மாவட்ட அளவிலிருந்து, மாநில அளவிலிருந்து, தேசிய அளவில் பொறுப்பு வகித்துள்ளேன். மகளிர் காங்கிரஸின் மேலிட பொறுப்பாளராக அனைவரும் சொல்லலாம். நான் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை பயணித்தேன் என்று. அதையும் மீறி கன்னியாகுமரியும் தாண்டி அதற்கு அப்பால் உள்ள லட்சத்தீவுக்கும் நான் பொறுப்பாளராக இருந்துள்ளேன். இந்த சைடு நம்ம நாட்டோட சதர்ன் மோஸ்ட் டிப் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு படக்கூடிய கேம்பல் பே அப்படிங்கிற டிப் வரைக்கும் நான் ட்ரெக்கிங் பண்ணி இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் இருக்காங்க அந்தமான் தீவில். அங்கே போயிட்டு இந்திரா காந்தி அம்மையாருக்கு நான் அஞ்சலி செலுத்தி விட்டு வந்திருக்கிறேன். அதை மாதிரி எனக்கு காங்கிரஸ் மேல் ஒரு பற்று, ஒரு ஈடுபாடு, முக்கியமாக மகளிர் மத்தியில் வேலை செய்வதில் எனக்கு சிறு வயதிலிருந்தே பெரும் ஈடுபாடு. இது ஒரு இக்கட்டான காலகட்டம். மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கும் மத்திய அரசு யாரையுமே மதிப்பது கிடையாது. பெண்களாகட்டும், ஆண்களாகட்டும், அதாவது சிறுபான்மையினராகட்டும், பட்டியலினத்தவராகட்டும், யாருமே இவர்கள் மதிப்பது கிடையாது. முக்கியமாக இந்த நாட்டின் பெண்களுக்கு அநீதி இழைக்கிறார்கள் இந்த மத்திய அரசு. சாக்ஷி மல்லிக் என்ற ஒரு ஒலிம்பிக் பயில்வானை பற்றி நீங்க எல்லாமே அறிந்திருப்பீர்கள். ஒலிம்பிக் பயில்வான் அவர்கள் தன்னை பாலியல் வன்கொடுமைக்கு நாங்கள் உள்ளாக்கப்பட்டோம் என்று இந்த நாட்டிற்காக கோல்டு மெடல் வாங்கின பெண்கள். நீங்கள் புதிய பாராளுமன்றம் திறக்கும் போது மோடி அவர்களின் முன்னிலையில் இந்திய தேசியத்தின் கொடியை ஏற்றி போராடுகிறார்கள். அவர்களை நீங்க போலீஸை வச்சு அப்படி அல்லாக்காக கொண்டு செல்கிறீர்கள். ஸோ இப்படிப்பட்ட அவலத்தை இந்த நாடு பார்க்க என்றது. அது போலதான் பில்கிஸ் பானு, ஒரு பெண், பிரெக்னண்டா இருக்கக்கூடிய ஒரு பெண், தாய்மையாக நம் அனைவரையும் கர்ப்பத்தில் சுமந்தவள் ஒரு தாய். அப்படி ஒரு தாய்மை பருவத்தை போய்கொண்டிருக்கிற ஒரு பெண் தன்னுடைய குழந்தைகள் முன்னால், தன் கணவரின் முன்னால், தன் குடும்பத்தாரின் முன்னால் கற்பழிக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட பெண்ணின் கற்பழிப்பாளர்களுக்கு மாண்புமிகு கோர்ட் அவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கிறது. அவர்களை இவர்கள் விடுவித்து விட்டு லட்டு கொடுக்கிறார்கள், மாலை போட்டு அவர்களை வரவேற்கிறார்கள். இந்த நாட்டின் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஒரு பெண்ணாக இருக்கிறார். அவர் ஒரு பட்டியலினத்தவரை சார்ந்தவராக இருக்கிறார். ஆனால் அவர் விதவை என்பதாலோ இல்லை பட்டியலினத்தவரை சார்ந்தவர் என்பதாலோ அவரை பார்லிமெண்ட் திறப்பதற்கும் அவர்கள் கூப்பிடவில்லை. அவரை அயோத்தியா கோவில் திறப்பதற்கும் அவர்கள் கூப்பிடவில்லை. பாஜக என்ன நினைக்கிறது என்றால், அவர்கள் வெறும் அயோத்தியா கோவிலை மட்டும் கட்டிவிட்டு தன்னுடைய மேனிஃபெஸ்டோவில் இருக்கக்கூடிய அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டோம் என்று கர்ஜிக்கிறார்கள். அப்படி அல்ல. இந்த நாட்டில் வேலை வாய்ப்பின்மை, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை என்று தலைவிரித்தாடுகிறது. மணிப்பூரில் பெண்கள் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட போது மோடி அவர்கள் எங்கு சென்றார் என்றால் பதில் இல்லை. விலைவாசி உயர்ந்து விட்டது என்றால் அவர்களுடைய பெண் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்கிறார், விலைவாசி பெருசா உயரவே இல்லை, வெங்காய விலைவாசி உயர்ந்து விட்டது என்றால் நான் வெங்காயமே சாப்பிடுவதில்லை என்று சொல்லக்கூடிய வெங்காய அமைச்சர்களை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் பிஜேபியின் அகில இந்திய பிஜேபி மோர்ச்சாவை, மகிழா மோர்ச்சாவை சார்ந்த தலைவியாக தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறார். எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை. விலைவாசி உயர்வை பற்றியும் அவர் பேசுவதில்லை, மணிப்பூர் இஷ்யூ பற்றியும் பேசுவதில்லை. அவர் பெண்களுக்கு எந்த ஒரு வன்கொடுமை இருந்தாலும் நீங்கள் யாராவது எங்கேயாவது அவர் ஒரு குரல் கொடுத்து பேசியிருக்கிறீங்களா, அப்படி பார்த்திருக்கிறீங்களா என்றால் கிடையாது. விலைவாசி உயர்வாகட்டும், மணிப்பூர் இஷ்யூ ஆகட்டும், லக்கிம்பூர் இஷ்யூ ஆகட்டும், சாக்ஷி மல்லிக் ஆகட்டும், பில்கிஸ் பானு ஆகட்டும். ஸோ இப்படி பாஜகவை சார்ந்த ஒவ்வொருத்தரும், ஸ்மிருதி இரானி, த உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்டர், பாராளுமன்றத்தில் எங்கள் அருமை தலைவர் ராகுல் காந்திஜி அவரை பார்த்து மணிப்பூர் இஷ்யூ பத்தி கேட்டா அவர் என்னை பார்த்து கண்ணடிச்சாருன்றார். இவங்களை பார்த்து கண்ணடிக்கிறது தான் அவருக்கு வேலையா?
அதுக்கு தான் பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு இருக்காருன்னா எங்கள் தலைவர். அப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் வந்தவர்கள் நாங்கள் அல்ல. இந்திரா காந்தி அவர்களின் பாரம்பரியத்தில் வந்தவர்கள். இன்னைக்கு தாலியை பத்தி மோடி அவர்கள் அவ்வளவு ஒரு கேவலமாக அவர் பேசுகிறார். அவருக்கு தாலியின் அருமை தெரியுமா என்றால் கிடையாது. தங்கத்தின் அருமை தெரியுமா என்றால் கிடையாது. இந்திரா காந்திஜி அவர்கள் போரின் போது தன்னுடைய ஒட்டுமொத்த தங்கத்தையும் எடுத்து இந்திய நாட்டுக்காக அர்ப்பணித்தவர். எங்களுடைய அன்னை சோனியா காந்தி அவர்கள் தன்னுடைய கணவரை, தன்னுடைய தாலியை இந்த மண்ணிற்காக இழந்தவர். எங்களுக்கு தெரியும் தாலியின் அருமை. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஜசோதாபனோட இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க, வரலட்சுமி நோம்புனா என்ன, தாலினா என்ன அப்படிலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்க தான் இல்லையே, அப்புறம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால பாஜகவின் தொடர்ச்சியான இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையை தமிழக மகளிர் காங்கிரஸ் தொடர்ந்து எதிர்க்கிறது. மாவட்ட அளவிலான போராட்டம் இதற்கு பிறகு நாங்கள் எடுக்க போகிறோம். இப்போ தமிழ்நாடு உள்ளிட்ட 102 இடங்கள்ல முதல்கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சிருச்சு. நாளை வந்து 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடக்க இருக்கு 89 தொகுதிகளில். இப்போ 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு யாருக்கு சாதகமா இருக்கும்? காங்கிரஸ் எப்படி பார்க்க நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இந்தியா அலையன்ஸ் மத்தியில் ஆட்சியை அமைக்கிறோம். காங்கிரஸ் தலைமையில் நாங்கள் ஆட்சியில் அமர்கிறோம். பாஜகவை இந்த ஆட்சி கட்டிலிருந்து விடுவிக்கிறோம். நாங்கள் விடுவிக்கிறோம். இந்த நாட்டின் மக்கள் விடுவிக்கிறார்கள். உங்களிடம் பணபலம் இருக்கலாம், சிபிஐ இருக்கலாம், எலெக்ஷன் கமிஷன் இருக்கலாம். உங்களுடைய அத்தனை கோட் ஆஃப் கான்டாக்டையும் நீங்கள் மீறி என்ன வேணும்னாலும் பேசலாம். பட் இருந்தாலும் மக்கள் சக்தி, ஜனசக்தியின் மத்தியில் இருந்து நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம். இவர் வந்து வளர்ச்சியை சொல்றாரு, ஆனால் மத சார்ந்த பிரச்சாரங்கள் முன்னெடுக்கிறாரு இல்லையா? அப்போ அது மக்களை தூண்டும் அப்படின்றத ஒரு பார்வை இருக்குல்ல, அது எப்படி பார்ப்பீங்க? என்ன தமிழகத்துல மக்களை தூண்டி விட்டதா? அது தூண்டல் அல்ல. தமிழக மக்கள் தெலுங்கானாவில் தூண்டி விட்டதா? இல்லல்ல. கர்நாடகத்தில் தூண்டி விட்டதா? இல்லல்ல. வெஸ்ட் பெங்கால்ல அவங்கள ஆட்சியில இருக்காங்க, பஞ்சாப்ல அவங்கள ஆட்சியில இருக்காங்க, டெல்லியில அவங்கள ஆட்சியில இருக்காங்க. இது ஒரு பிம்பம். பாஜக தானாக சுயமாக ஆளுகிற மாநிலம் வெறும் 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 சில. உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலம் அவ்வளவுதான். மற்றபடி அவர்கள் பெருசாக மெஜாரிட்டியாக ஆளக்கூடிய மாநிலம் ஒன்றும் பெருசா கிடையாது. மத்திய பிரதேசத்துல ஜஸ்ட் இம்பி அளவுக்கு வாக்கு வித்தியாசம், சத்தீஸ்கர்ல இம்பி அளவுக்கு வாக்கு வித்தியாசம், பெருசாலாம் இல்ல. ஜார்க்கண்ட்ல இவங்க கிடையாது. ஜார்க்கண்ட்ல கிடையாது அப்படின்னா முதல்வரை ஜெயில அடைப்பாங்க. டெல்லியில இவர்கள் கிடையாது அப்படின்னா அவங்கள ஜெயில அடைப்பாங்க. வெறும் ஜெயில் அரசியல் ஒன்று இங்க செல்லுபடியாவது. ஜெயில் அண்ட் பெயில் மட்டும் இவங்க வந்து அரசியல் வந்து செய்துவிட முடியாது. கண்டிப்பாக மத்தியில் 2024 காங்கிரஸ் ஆட்சி அமையும். மறுபடியும் வந்து இப்போ பாஜக தோற்குது அப்படின்னா ஏன் வந்து அரசு அதிகாரிகள் பாஜக சொல்வதை கேட்கணும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? அரசு அதிகாரிகள் எல்லாரும் கேட்கறாங்களான்னா கிடையாதுல்ல. யாரு கேட்கறாங்க அப்படிங்கிறது நீங்க கரெக்டா சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன இக்கட்டான சூழ்நிலையோ, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர் ஒரு அரசு அதிகாரி தானே. எலெக்ஷன் கமிஷனர், சீஃப் கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ற அவருக்கு தானே அதிகாரம் உண்டு. அவரை நீக்குறாங்களே இவங்க எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து. அப்ப சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இஸ் a bureaucrat. Does he listen to them? No. எல்லா பியூரோக்ராட்ஸும் இவங்க பேச்சை கேட்பதில்லை. ஒரு சிலரை மிரட்டி நீங்க வந்து அவர்களை ஆட்பணிய வைத்தால் அதற்கு வந்து அவர்கள் என்ன பண்ணுவார்கள்? நான் வந்து அவங்களே பாவமா தான் பாக்குறேன். நாளைக்கு எங்களுக்கு வந்தது உங்களுக்கும் வரும் அப்படிங்கறது அவங்க தெரிஞ்சுக்கணும்.